ஐயா அம்மா நான் கைல்விழி பேசுகிறேங்க. ஈரோடு ஈரோட்லேருந்து நம்ம இந்த பரமசிவசேனா வகுப்புக்காக சேலம் வந்திருக்கேன். 30 நாள் கிளாஸு. நான் ஏற்கனவே 2017 சிவதீஷ திருவண்ணாமலையில் வாங்கினது. பெங்களூர் விடுதியில் வந்துட்டு இன்னர் அவேக்கனிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க. அதில் ஒரு வாரம் அட்டன் பண்ணியிருக்கேன் நான். அப்போவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டில் பூஜை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு எனர்ஜியோடு தான் இருந்தேன். இருந்தாலும் வீட்டில் வந்து ரொம்ப ப்ராப்ளமும் ஓடிட்டுருக்கோம். இது வந்து தெரிஞ்ச உடனடியே நான் இங்கே வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன். நான் 30 நாள் 30 டேஸ் போனதே தெரியல. ஆனால் ஒரு சங்கல்பம் வச்சு வந்த உடனே சாமிகிட்ட ஒரு சங்கல்பம் வச்சேன். அந்த சங்கல்பத்தை எனக்கு நிறைவேற்றலாம் கொடுத்துருக்காரு. நிறைவேற்றி ஃபேமிலியில் உண்டான ப்ராப்ளத்தை இங்கே உட்காந்து நான் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவுக்கு உண்டான ஒரு சாமி வந்து பண்ணியிருக்கிறாரு. நீ அடுத்து வந்து இப்போ இங்கே நான் இருக்க முடியுமா, 30 நாள் இங்கே இருந்து நான் அந்த கிளாஸ் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு மேலே இருந்தது. அது சரியான பவர். நம்மளுடைய ப்ராப்ளத்தை நாமளே தீர்த்திக்கிற அளவுக்கு நமக்கு அவர் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குறாரு. அடுத்த கொண்டு போய் நம்ம பேச வேண்டாம், இது பண்ண வேண்டாம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம யோசிப்போம் இல்லையா, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அவர் நமக்குள்ளார நமக்கு வந்து அதை அந்த இதை வந்து க்ரியேட் பண்ணி நமக்கு செய்ய வைக்கிறாரு. இது வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி இதனுடைய உணர்வு வந்து சொல்லி புரியாது, வந்தால் தான் தெரியும். கட்டாயம் இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சும்மா நம்ம கோவிலில் போய் சாமி கும்பிட்றது அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. நமக்குள்ளார இருக்கிற விஷயத்தை அவர் வெளிப்படுறாரு. நம்மளை மேம்படுத்துறதுக்காக தான் நம்ம பண்ணுறாரு. அதனால் நீங்கள் சாமிகிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். நான் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக நாங்கள் போவோம். நாளைக்கு ஒரு முடிவு கிளாஸ் நாங்கள் கேட்போம். வாங்க, கண்டிப்பாக வாங்க. நன்றி சுவாமி.